அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 12/4/2024, அதாவது பங்குனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி மத்தியானம் 1:12 வரையில், அதற்கு மேலே பஞ்சமி திதி, ரோகிணி நட்சத்திரம். அதே மாதிரி ராகுகாலம் பகல் 10:30 12 வரைக்கும், யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரைக்கும், நல்ல நேரம் காலை 7:30 to 9:30 to 10, சாயங்காலம் 4:30 to 5. அதே மாதிரி சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்கு அணிய வேண்டிய துணியின் நிறம் வெள்ளை, அணியக்கூடாதது மஞ்சள். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது இட்லி அல்லது தோசை சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது அந்த விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த கேரக்டரை ஸ்டடியை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்திர சொத்து, அசையா சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இவங்க கண் கொஞ்சம் அகலமாக இருந்துக்கிட்டு இருக்கும், மார்பு பறந்துருக்கும். அதே மாதிரி சின்ன வயசில் அதாவது குழந்தை பருவத்தில் கொஞ்சம் வியாதிக்காரர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட், அதாவது அரசாங்க மரியாதை பெறுவார்கள். உயர் பதவிக்கு, நல்ல பெரிய பதவிக்கு தகுதியுடையவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒன்று என்னென்னா, கொடுமையான காரியத்திற்கு கூட பின்வாங்காத சுபாவம். எதாக இருந்தால் கூட நினச்ச முடிக்கணும்னா எதுனாலும் செய்கிறதுக்கு பயப்படக்கூடிய இது இல்லை, அதை நினைத்ததை முடிப்பவனுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. அதே மாதிரி உலகம் முழுதும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நண்பர்களை திரட்டிக்கொள்ளும் ஆற்றல் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, கொஞ்சம் அதில் வல்லமை பெற்றவங்களாக கூட விளங்குவார்கள். அதே மாதிரி கொள்கையில் பிடிவாத குணம் உடையவங்களை, பைல்ஸ் மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துகிட்டு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இந்த ஜோதிடம் பார்க்குறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான். அதனால் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். மூல நோய் எதனால் வரும்னா, பெரும்பாலும் காரத்தை நம்ம கம்மி பண்ணிக்கணும். தயிர், மோர், பால் இந்த மாதிரிப்பட்ட பதார்த்தங்களை ஜாஸ்தி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த கூறிய அறிவாற்றல் ஜாஸ்தி உள்ளவங்க, அதனால் புதுசான கருத்துக்களை வெளியிடுவதில் நிபுணர்கள் அவம்மா. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அதிகம் திருப்தி அளிக்காது. ஏதோ வெளியே தெரியாமல் போய்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளவு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு நடக்கிறதில்ல. ஆமாம். அதே மாதிரி இவங்களுக்கு எழுத்தாளர், ரைட்டர், ஆர்டிக்கிள்லாம் நிறைய எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்தில் வந்த பெண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதானமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க, பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. அதே மாதிரி நிறைய செல்வம் பெறக்கூடியவர்கள். அதே சமயத்தில் இறக்க குணம் கொஞ்சம் குறைவு தான். ஓகே, இதுதான் அந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டான அமைப்பு. ஓகே, இப்போ நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தெரிகிறது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கிறது. கற்பனை உலகில் ஒரு பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து நல்லா போய்கிட்டு இருக்குது. புதிதாக பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துருக்கிறீங்க இல்லையா, புத்தகம் வாங்கி அதுக்கு நோட்டு போடுறது, கவர் போடுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளும் உங்களுக்கு கூடையே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிஷபராசி. மன உற்சாகம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள் ஒரு அமைதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. தம்பி தங்கச்சிகள்லாம் நல்லா இருக்கிறாங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை நோக்கி பிரயாணிக்கின்றன. ஓகே. அதே மாதிரி அன்னையின் உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது பழகிடுச்சு, குறைக்க முடியறதில்ல, குறைத்தால் நல்லது. மிதுன ராசி. வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை, பணமும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் செலவாகிட்டு இருக்கு. யாருக்கும் கமிட்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட மனம் அதெல்லாம் கண்டுக்கிறதுல உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழில் பரவாயில்ல. வீடு, நிலம், வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் தடங்கல்கள் நீடித்து கொண்டே போகிறது. அடுத்து கடகராசி. நினைத்த காரியம் நல்லபடி நடந்தேறி விட்டது.
அதனால் வந்து மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. நண்பரோட சற்று மனக்கசப், அவங்களோட கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் மெதுவாக போங்க. ஆமாம், பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த பிரயாணம் வந்து தொழில் நிமித்தமாக போகிறீங்க, அது வெற்றிகரமாகவே நடக்கும். புதிய வாகனம் அல்லது நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிக்கலாம். நல்ல தான். அடுத்து சிம்மராசி. புதிய தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்கிக்கிறீங்க. ஆமாம், வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. சிலருக்கு வந்து எப்படின்னா, அந்த கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நேரத்துக்கு எதையாவது சாப்பிட்ருங்க. அதன் பின் உடல்நிலை வந்து பரவாயில்லாமல் சாயங்காலத்துக்கு மேலே நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து மனசில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறீங்க. குழப்பங்களப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. வரும் லாபத்தில் ஒரு பங்கை கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. நல்ல முடிவு. ஆமாம், அம்மா அப்பா உடம்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. உடம்பு தான் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டா கூட அது வீக்காகவே இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னு உங்களுக்கே புரியாத புதிராக இருக்கிறது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே. ஆமாம், ஓகே ரகம். அடுத்து துளாராசி. வாட்ரு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ரைஸு, துணிமணி போன்ற சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால அட்வான்ஸ் கொடுக்குறது, அக்ரிமெண்ட் போடுறது போன்றதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் ஒத்தி வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு உடல்நிலையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. காதல் வந்து கைகூடி வருகிறது. மனம் வந்து ரொம்ப கற்பனை உலகில் வசித்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வருது. திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து அழகிய பெண்மணி மனைவியாக வரப்போகிறார். ஓகே. அதே மாதிரி வந்து எப்படின்னா, பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது இந்த வயசுலேயே. பணம் வருது, வந்து செலவாயிடுது. ஓகே. அடுத்து தனுசு. அம்மாவிற்காக அதிகம் செலவழிக்கிறீங்க. குழந்தைகளை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்ல எண்ணுகிறீர்கள். வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை தான். அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி, அதாவது ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைச்சிருது. அடுத்து மகர ராசி. வாலிப வயதினருக்கு கண்டதும் காதல் ரக காதல் உருவாகிறது. கணவன் மனைவி உறவு ஓகே. மனம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. தூக்கத்தில் வந்து அழகான கனவு வருகிறது. உத்தியோகம் பரவாயில்லை, பணப்பழக்கம் கூட நல்லா இருக்குது. அடுத்து கும்பராசி. மனம் குதூகலமாக இருக்கிறது. அதாவது வந்து முக்கால்வாசி பேருக்கு அந்த மனம் குதூகலமாக இருக்கிறதுன்னு நான் சொல்கிறது காரணம் வந்து, இப்போ வந்து சந்திரன் வந்து உச்சத்தில் இருக்கிறார். சந்திரன் வந்து மனோகாரகன். அவர் உச்சத்தில் இருக்கும்போது வந்து பெரும்பாலும் வந்து எப்படின்னா மனசு வந்து குதூகலமாக இருக்கும். அதுதான் ஓகே. கவனிங்க, மனம் குதூகலமாக இருக்கிறது. அன்னையின் உடல்நிலை இன்னொன்று, சந்திரன் வந்து மதரை கூட இண்டிகேட் பண்ணுது. அன்னையின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. புதிய வீடு வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. பேச்சு கொஞ்சம் கடுமையாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஹியூமராகவும், அதாவது நகைச்சுவையாகவும் பேசுகிறீங்க. பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான், டெபிசிட் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி. மகன் அல்லது மகள் இடம் மாறி செல்கின்றனர். ஓகே. மனம் ரொம்ப உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து குழப்பம் ஒன்றும் கிடையாது. அம்மா நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. தொழில் பரவாயில்லை. வீடு வாகனமெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க, அதுக்கு இது நேரம் கிடையாது, கொஞ்சம் ஒத்தி வைத்து கொள்ளுங்கள். ஆமாம், கொஞ்சம் காசு செலவும் ஜாஸ்தியாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது. மாமூலான நாள், ரொம்ப பிரச்சனைகளும் இல்லை, ரொம்ப ஒரு சந்தோஷமும் இல்லை. நண்பர்களே, 12 ராசிகளுக்குண்டான பலன்கள் இத்துடன் நிறைவேறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.